ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டே என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் சரி நம்ம தோசை சுடுறதே எடுத்து போடுவோமே. ஏன்னா தோசைங்கிறது பார்த்திங்கன்னா நைட்டும் பகலும் நம்ம எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம சட்னி சாம்பார் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவோம், சர்க்கரை போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். அப்படி ஒரு ஃபுட்டு தான் வந்து தோசை இட்லி. ஸோ அதுவே இன்றைக்கி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நார்மல் தோசை சுட்டேன், எக் தோசை சுட்டேன், அதுக்கப்புறம் ஆனியன் தோசையும் சுட்டேன். இதில் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து ஆனியன் தோசை இல்லை எக் தோசை இல்லை நார்மல் தோசை சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க யார் என்ன சாப்பிடுங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஆனியன் தோசை நிறையா சாப்பிடுவேன். எப்போயுமே எங்கே போனாலும் ஆனியன் தோசை சாப்பிடுவேன். அதை தவிர பார்த்திங்கன்னா இட்லி எப்போ மதியம் காலையில் நைட்டு எப்போ 3 வேளையும் இட்லி நல்லா பஞ்சாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் விருப்பமெல்லாம் சாப்பிடுவேன். இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சித்தி அம்மாலாம் வீட்டிலே வந்து மாவு அரைக்கிறதுனால அது நல்லா வந்து குஸ்பி இட்லி இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும் இட்லி. அதனால் இட்லி நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டை வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.